ஆப்கானிஸ்தான் வான், ஆஸ்திரேலியா கான். என்ன ஒரு மேட்ச்சு. காலைலன்ட்டு அப்படியே நான் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கேன். எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. லைக் ஒரு இந்தியா மேட்ச். இந்தியா மேட்ச் எப்படி எவ்வளோ சுவாரஸ்யமா பார்ப்பாங்களோ, அந்த மாரி எல்லாருமே ஜாலியா பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு ஒரு இடத்துலயும் விக்கெட் போம்போது ஒருத்தரு எஸ் அப்டின்லாம் சொன்னாரு. ஆக்சுவலா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. நானும் ட்ரெயின்ல தான் வந்தேன். நானும் பார்த்துக்கிட்டே தான் வந்தேன். செம்ம த்ரில்லிங் மேட்ச். உனக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு 6 மணிக்கு ஏஞ்ச உடனே எப்பவுமே நான் கேம் விளையாடுவேன். நீ கேம்லாம் முக்கியம் இல்ல. மேட்ச் தான் முக்கியம். ஆஸ்திரேலியா உள்ள போதா, இல்ல ஆப்கானிஸ்தான் உள்ள போதான்றது தான் ஒரு மேட்ச். அது ஆரம்பிக்கிறப்ப சொன்னாங்க பங்களாதேஷ்க்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாரி வேற ஆமா. சொன்னாங்க. 12.1 ஓவர்ல 11லேருந்து 13 ஓவருக்குள்ள அவங்க ஸ்கோர் என்ன ஸ்கோர் அதுக்குள்ள அடிச்சா ஆக்சுவலா அவங்க ஐசிசி தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு கால்குலேஷன் போட்டதுனால தான் ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அடிக்கிற இன்டென்ட் ஆரம்பத்துல இருந்தே பங்களாதேஷ். அதனாலேயே நெறைய விக்கெட் விட்டாங்க. லைக் போல்ட், கேட்சஸ் அப்புறம் அது எல்பிடபிள்யூ அதுலயே விக்கெட் போனதுனாலே இவங்களுக்கும் டிஎல்எஸ் மெத்தட்ல அதிக ரன்னா வந்துடுச்சு. விக்கெட் போகாம இருந்தா எப்படியோ ஜெயிச்சிருப்பாங்கன்ற மாதிரி. விக்கெட் போக ஸ்கோர் வெறும் 1 ஓவர் கம்மியாகுது. 2 ரன் தான் இங்க கம்மியாகுதுன்ற மாதிரி தான். 40 ஓவர் மேட்ச்ல நெறைய படம் காமிச்சாங்க. சூப்பரா இருந்துச்சு. மழை ஒரு படம் எடுத்துச்சு. குலாதீன் நைப் ஒரு படம் காமிச்சாரு. அதுதான் வேற லெவல் நடிப்புன்னு சொல்லலாம். ஆஸ்கரே கொடுக்கலன்னு கமெண்ட்ரிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாம் சிரிச்சிருந்தாங்க. இதுல என்ன சொல்றது, இவன் நூர் அகமது கிட்டத்தட்ட அழவே செஞ்சுட்டாரு. அந்த விக்கெட் இந்த அம்பேஸ் கால் வந்த உடனே கிட்டத்தட்ட கண்ணில் தண்ணி வர அளவுக்குலாம் போயிடுச்சு. ஏன்னா முக்கியமான விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் க்ளோஸா போயிட்டு. ஆக்சுவலா ஆப்கானிஸ்தான் பேட்டிங் அப்பவே நிறைய டென்ஷனோட தான் இருந்தாங்க. லைக் ரஷீத் கான் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற கரீம் ஜானத் வந்து ரன் ஓடலன்னு சொல்லிட்டு பேட்டை தூக்கி போட்டாரு. அது ஐயோ நான் என்ன சொல்றது, இந்த மாதிரி இந்த மேட்ச் வந்து எல்லாமே நடந்துச்சு. தல தோனி தான் கேப்டன் கூல் லாஸ்ட் ஸ்கூல். ஏன்னா அதிகமா டென்ஷன் ஆக மாட்டாரு. அவரும் தோனி ஃபேன் தான். ஏன்னா அதிகமா டென்ஷன் ஆக மாட்டாரு. அந்த இடத்துல கோவம் ஆயிட்டாரு அதிகமா. ஏன்னா ஒரு ரன்னும் முக்கியம் அப்படின்றப்ப வந்து நபியும் சரி நிறைய பேர் வந்து 11 ஓவர் டாட் பால், 66 பால் டாட் பால். 20 மேட்ச்ல 66. இல்ல ஆக்சுவலா நான் பேட்டிங் பார்க்கல. நானு பவுலிங் தான் ஃபுல்லா பார்த்தேன். லைக் பங்களாதேஷ் பேட்டிங் தான் ஃபுல்லா பார்த்தேன். ஏன்னா நான் இன்ஸ்டால தான் இந்த ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஐசிசி பேஜ்ல ஸ்டோரி போட்டிருந்தாங்க. லைக் வந்து ரஷீத் கான் வந்து ஆங்கிரி மூவ்மெண்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்பதான் நான் இதை போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ஸ்கோரை பார்த்தேன். என்னப்பா 20 ஓவருக்கு 115 வெறும் 5 விக்கெட் தான். என்ன இப்படி லைக் ஆஸ்திரேலியா கூட அவ்வளவு சூப்பரா ஆடினீங்க. ஏன் இங்க அந்த மாதிரி ஆடலன்னு பார்த்தா ஃபுல்லா பால் தான் அதிகமா டாட் பண்ணிருக்காங்க. 66 பால் நீங்க வந்து பேட்லயே படாத பால் ஒரு 30-40 பால் பேட்லயே படலன்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லா பார்த்தேன். நபி 4 பால் ஆடினார். 4 பால்ல பேட்ல எதுவுமே போடல. அவுட் ஆன பால் தான் பேட்ல பட்டது அப்படின்ற மாதிரி ஆனாரு. ஓபனரே அவரே ஒரு 55 பால் 45 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. இல்ல குர்பாஸ் நல்லா ஆடிட்டே இருந்தாரு. அந்த 16th ஓவர் தான் அவுட் ஆனது. வந்து அடிச்சாகணும்ன்ற இன்டென்ட்ல அந்த இன்னிங்ஸ் ஓடிஐல ஆடி இருந்தாருன்னா நல்ல இன்னிங்ஸ் தான். T20ல அது நல்ல இன்னிங்ஸ் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல இன்னிங்ஸ். அதனாலதான் 116 வந்தது. ரஷீத் கானே வந்து நீ கோவப்பட்டன்றதுக்கு அப்புறம் மறுபடியும் சிங்கிள் ஓடுவாங்க. எப்ப நீ ஆப்கானிஸ்தான் பத்தி பேசிட்டு இருக்க. அப்ப அங்க பங்களாதேஷ்லயே ஒரு பிளேயர் நல்லா தான் உயிர் கொடுத்து ஆடி இருந்தாரு. தாஸ் அவர்தான் ஆடினதுப்பா. தாஸ் அவர் பேர் மறந்து லித்தன் தாஸ். இந்த கமெண்ட்ல இருந்து தாஸ் சொல்லிட்டு எனக்கு பட்டு ஞாபகம் இல்ல. லித்தன் தாஸ் வந்து லிட்டரலி அவர் நாட் அவுட். முஸ்தபிஸ் தான் கடைசியிலயும் எல்பிடபிள்யூ ஆனாரு. அந்த மாதிரி இருக்க உயிர் கொடுத்து ஆடினார். பட் ஆனா அவர் மேட்சே எப்பயும் ஜெயிச்சிருக்கலாம் நினைச்சிருந்தாரு. அதுதான் அவர் வந்து பிரஷர் அடிக்கிற இன்டென்ட் லைக் தூக்கி அடிச்சு ஆடணும். ஏன்னா நான் அவங்க நல்லா ஆடி அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா விக்கெட் தான் விட்டுருந்தாங்க. லைக் ஒரு 4 போகுது திரும்பி விக்கெட், 4 போகுது விக்கெட், அந்த மாதிரி தான் போகுது. இன்னைக்கு இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல எத்தனை டாட் பால்னு சொல்லல கமெண்ட்ரியில. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கமெண்ட்ரி வந்து 18வது ஓவர்லயே 10 ஓவர் டாட் பால்னு சொல்லிட்டாங்க. 60 பால் டாட் பால் ஆடி இருக்காங்க. அதுதான் நீங்க இப்போ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்ன ஷகிப். நான் ஷகிப் இல்லன்னு நினைச்சேன். நீ ஷகிப் வந்துட்டு போயிட்டாரு. வந்தாரு இப்படி வச்சாரு. ரவீனுல கேட்ச் தான் விளையாடல. இப்படி கையில போட்டு கீழே வந்துரும். மேட்ச் ஃபுல்லா தான் பார்த்தேன். அவர் வந்து போனதே தெரியாது. ஆக்சுவலா அவரு டக் அவுட்ல கால் மேல கால் போட்டு உட்காந்துருந்தாரு. சரி சப்ஸ்டியூட்ல இருக்கிறார் போல, இந்த மேட்ச் விளையாடல அப்படின்னு நினைச்சா வந்து போயிட்டாரு. 2-1 வந்தாரு. வந்த உடனே டக் அவுட் ஆயிட்டாரு. அப்படியே போயிட்டாரு. ரஷீத் கானும் சரி நவீனுக்கும் சரி 4 விக்கெட் எடுத்தாங்க. ஒரு நல்ல டீம். ஓவராலா த்ரூ அவுட் சீசன் அவங்க நியூசிலாந்து கூட வின் பண்ண ஆரம்பிச்சு ஒரு பாசிட்டிவோட இந்த வேர்ல்ட் கப் எடுத்துட்டு போயிருக்காங்க. சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். இந்தியாவோடயும் ஒரு 21 ரன்ஸ்ல தான் அவங்க தோத்தாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து 21 ரன், பங்களாதேஷ் 50 ரன் அப்படின்றப்ப இவங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான். ஆக்சுவலா ஒரு 2 டீம் செமிஸ் வரணும்னு பார்த்தேன். அந்த ஒரு டீம் போயிடுச்சு. சூப்பர் 8லயே வெளியே போயிட்டாங்க யூஎஸ்ஏ. அப்புறம் ஆப்கானிஸ்தான் உள்ள வந்துட்டாங்க.
இப்போ வந்து அவங்க சவுத் ஆப்பிரிக்கா கூட விளையாட போறாங்க. அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் வருத்தமா பெரிய இருக்கு. ஹிஸ்டரி கிரியேட் ஆகுது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவும் ஃபைனல்ஸ் ஐசிசி டோர்னமெண்ட்ல ஃபைனல்ஸ் போனதே கிடையாது. ஆமா ஆப்கானிஸ்தான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் செமி ஃபைனல்ஸே வருது. அப்படின்றப்ப வந்து ஒரு ஹிஸ்டரி கிரியேட் ஆகுது. ஏன்னா ஆமா. 2 டீமே ஃபைனல்ஸ் போகாத டீம் முறையா ஏதோ ஒரு டீம் ஃபைனல்ஸ் ஆனா ஏதோ போகுது. ஒரு டீம் போகும்போது அது அதுவும் வரைக்கும் அது ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவும் எல்லாருக்கும் பிடிக்கும், ஆப்கானிஸ்தான் ஒரு எல்லாருக்கும் இல்ல அவங்க பிடிக்கும். பாயிண்ட் டேபிள் லைக் இது வந்து ஒரு ஃபிக்சர் பாயிண்ட் டேபிளா இல்லாம ம். அவங்க வந்துட்டு லைக் இங்கிலாந்து வெர்சஸ் ஆப்கானிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் இந்தியான்னு வச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். இல்ல அப்படி வைக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா 2 பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1-2 தான் கொடுப்பாங்க. அப்படி 2 பேரும் 1-1 கொடுத்தாங்கன்னா அது ஒரு டீமுக்கு ஆக்சுவலா அவங்க டிஸ்அட்வான்டேஜ். அது வந்து இங்க தான் அவங்க மாத்துறாங்க. ஆக்சுவலா சூப்பர் 8 அவங்க அந்த மாதிரி பண்ணல. சூப்பர் 12 ஆடிட்டு இருந்தாங்கல்ல. ஆமா. அதுல பாயிண்ட் டேபிள் இருக்கும்போது பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ம். ஃபர்ஸ்ட்ல இருக்கும்போதே டீம் குரூப் 1ல குரூப் 1ல போட்டுருவாங்க. இந்த டீம் இங்க இருக்கும், அந்த டீம் அப்புறம் இருக்கும். அப்புறம் அவங்க இருக்க குரூப்லயே உன்னத்த ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க. அப்ப நார்மலா ஆயிடும். அது அந்த மாதிரி இங்க பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா இங்க வேற ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டாங்க மிஸ்டருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சது கரெக்டா தான் இது இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 1-2 1-2 அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. குரூப் 1ல இருந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கவங்க குரூப் 2ல இருந்து அதுதான் பிளேஸ் இப்போ அது ஸ்டார்டிங்ல இருந்தே அதே மாதிரி வச்சிருந்தாங்கன்னா ஓகேவா இருந்திருக்கும். சூப்பர் 8 அது கொஞ்சம் டிஃபரெண்டா ஏதோ ஏன்னா பண்ணிருக்காங்க. பங்களாதேஷ் வந்து அங்க யுஎஸ்ஏ குரூப் கூட போக வேண்டியது. ஓகே. இங்க வந்துட்டாங்க அவ்வளவுதான். அங்க போயிருந்தாங்கன்னா யுஎஸ்ஏ ஜெயிச்சிருந்து யுஎஸ்ஏ 2 பாயிண்ட் எடுத்திருக்கும். அப்படின்ற நீ ஆ. எப்படிதான் பங்களாதேஷும் 0 பாயிண்ட்ஸ் யுஎஸ்ஏ 0 பாயிண்ட்ஸ் தான் போயிட்டாங்க. எல்லாரும் கமெண்ட்ரியில ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கோம். ப்ரைடுக்காரங்களா இன்னும் வின் பண்ணாராங்களா ப்ரைடுக்காரங்களா ஒரு நல்ல மேட்ச் இன்னைக்கு. ஆனா காலங்காத்தால எழுந்து ஏன்னா ஒரு மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லா மழையே இல்லை. கரெக்டா 20வது ஓவர் லாஸ்ட் பால் போடுறாங்க, மழை வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே பும்முன்னாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் ஒரு முன்னாடி மழை தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு அது கொடுத்தே ஆகணும். ஏன்னா அங்க மழை நாள்ல நிறைய டிராமாஸ் எல்லாம் கிரியேட் ஆச்சு. சரி, ஆப்கானிஸ்தான் நீங்க முடிச்சிட்டாங்க. அடுத்தது நம்ம இந்தியன்ஸ் என்ன பண்றாங்க? இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம இந்தியன்ஸ்? பெருசா என்னது ஒண்ணும் பண்ணல. போன மேட்ச் தான் ஏதோ 205 அடிச்சாங்க, 200+ கிராஸ் பண்ணிருக்காங்க T20ல. அதுவும் ரோஹித் சர்மா ஒரு சூப்பர் 92. ஆமா. ஆக்சுவலா ரோஹித் சர்மா ஓபனிங்ல 2 பேருமே ஒழுங்கா பண்ணல. நான் வந்து ஒரு கூட்டமா சொல்லிட்டு இருந்துச்சு. இல்ல நான் சொல்லிடுறேன். நான் வந்து விராட் கோலி ஃபேன்ஸ் வந்து காயப்படுத்தணும் இல்ல. ரோஹித் சர்மா ஒரு இன்னிங்ஸ்ல அடிச்சத இன்னும் விராட் கோலி மொத்த இன்னிங்ஸ்லயும் கிராஸ் பண்ணல. அது வந்து நான் என்ன சொல்றது, விராட் கோலி மேல எல்லாரும் நம்பிக்கை இருந்தாங்க. ஏன்னா ஐபிஎல்ல ஆரஞ்சு கேப் ஹோல்டர், ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் 700+ 700+ ரன் அடிச்சாரு. இன்னும் இப்போ வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்கோர்னா 35 தான் நினைக்கிறேன். 35 தான் அடிச்சாரு. அப்படின்றப்ப வந்து ஒரு பட் ஆனா ஆக்சுவலா இப்படி பார்க்கறது நல்லா தான் இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப டாக்ஸிக்கான ஃபேன்ஸ். இப்போ கம்முன்னு இருக்காங்க. 50 இல்ல 100 எதனா அடிச்சிருந்தாங்கன்னா அவனுக்கு தொல்லை தாங்க முடியாது. ஆர்சிபி அதனால இப்ப வேர்ல்ட் கப் பார்க்க நல்லா இருக்கு. யாரும் எதுவும் பேசாம இருக்கு. ஆமா, ஜாலியா இருக்கு. பட் ஆனா கோலி நீட் டு கம் பேக். ஏன்னா வந்து கோலி இல்லனா எல்லா டைமும் எல்லாரும் அடிக்க மாட்டாங்க. பட் ஆனா கோலி இது செமிஃபைனல்ஸே வந்தாச்சு. இன்னும் 2 மேட்ச் இருந்துச்சு. என்டையர் த்ரூ அவுட் சீசன் கோலியோட இது தேவையில்ல. எல்லாரும் நல்லா தான் ஆடிட்டு இல்ல எப்பயுமே வந்து கோலி வந்து லீக் மேட்சஸ் தான் நல்லா ஆடுவாரு. லீக் மேட்சஸ் சூப்பர் 8ல நல்லா சூப்பரா ஆடுவாரு. செமிஃபைனல் ஃபைனல்ஸ்ல வந்து பெருசா இம்பாக்டா இருக்கும். என்ன சொல்லுவாரு, செமிஸ்ல நல்லா ஆட போறாருன்றியா? ஆமா பாப்போம். ஏன்னா வாய்ப்பு இருக்கு. இங்கிலாந்தோட ஆறாரு. சிவம் துபே வேற கம்பேக் கொடுப்பாராம் பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் லீக் மேட்சஸ் ஃபுல்லா கம்பேக் கொடுத்தாரு. லீக் மேட்சஸ்ல பெருசா ஒண்ணும் பண்ணல. சூப்பர் 8ல 3 மேட்ச்ல வந்து கொஞ்சம் நல்லா ஆனாரு. 6 இப்பதான் சூப்பர் 8ல வந்து அடிக்க ஆரம்பிச்சாருன்ற பார்த்தோம். ரிஷப் வந்து லீக் மேட்ச் நல்லா ஆனாரு. பட் ஆனா இன்னும் சூப்பர் 8ல பெருசா பெர்ஃபார்ம் இல்ல. சூப்பர் 8ல நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. லாஸ்ட் மேட்ச் 36 அடிச்சாரு. எஸ்டர்டே மேட்ச்ல ஒரு 23. ஸ்டார்டிங் லீக் மேட்ச் பார்த்தனா கம்பேர் பண்றப்ப இந்த சூப்பர் 8 வந்து இன்னும் நல்லா ஆடிக்கலாம். ஏன்னா அது யுஎஸ்ஏலயே நல்லா ஆடுறாரு. அது வந்து அந்த கிரவுண்ட்லயே நல்லா ஆடுறாரு. இல்ல அது வந்து ஸ்மால் டீம்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். இது வந்து கொஞ்சம் பிக் டீம் வரும்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் செய்யும். ஏன்னா அவங்களும் பெரிய ஆள் தானே ஆப்போசிட்ல. அப்படிலாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது இப்போ வந்து நெக்ஸ்ட் இங்கிலாண்டோட மேட்ச். இங்கிலாந்துன்னு சொன்னாலே யுவராஜ் சிங் தான் ஞாபகம் வரும்ன்ற மாதிரி. நெக்ஸ்ட் யுவராஜ் சிங், சிவம் துபே தான் சொல்லிட்டாங்க. அந்த இது பண்ணுவாரா இல்லைன்னு தெரியல. ஏன்னா வந்து அதுக்கு ஆப்போசிட்ல ஃபிளின்டாஃப் இருக்கணும் கோபுரத்துக்கு. அதே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 27th நாளானிக்கு மேட்ச் நைட்டு நம்மளுக்கு மேட்ச். காலையிலே யார் ஃபைனல்ஸ் போறான்னு தெரிஞ்சோம். சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச். ஆனா எனக்கு அந்த இதுல வந்து ஆப்கானிஸ்தான் தான் போனோம். எனக்கு எந்த டீம் போனாலும் எனக்கு எந்த டீம் சப்போர்ட் பண்ணு தெரியும். சவுத் ஆப்பிரிக்கா பிடிக்கும். இந்தியனா தான் சொல்லணும்னு தோணுது. ஆனா ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து போனா சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த ரைவல்ரி
தவிர்த்து ஒரு 2 கோச்சஸ் இருக்காங்க. பொலார்ட் பிராவோ, பொலார்ட் அவங்க 2 பேரோட ரைவல்ரி எப்படி இருக்கு அந்த பாருங்க. மாதிரி இருக்கும். பட் ஆனா அப்படி எனக்கு ஆசை வேணும். எனக்கு இந்தியா போகணும். ஏன்னா அட்லீஸ்ட் இந்தியா வந்து 13 வருஷம் ஆயிடுச்சு ஒரு கப் அடிச்சு. அப்படின்றப்ப வந்து ஒரு ஐசிசி டோர்னமெண்ட், மெயின் ஐசிசி டோர்னமெண்ட், ஏஷியா கப்ல தான் அடிச்சிட்டு இருக்காங்க தவிர ஐசிசி டோர்னமெண்ட் ஒண்ணு கூட அடிக்கல 13 வருஷமா. அட்லீஸ்ட் அதான் பேடிஎஃப் டிராஃபி அடிக்கிறாங்க. அதுதான் அதுவும் ஐசிசி டோர்னமெண்ட் தான். ஐசிசி ICC tournament இல்ல, அது ஒரு டோர்னமெண்ட் சீரிஸ். ஐசிசி டோர்னமெண்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ ட்ரை சீரிஸ்னா கூட வேற, அது டோர்னமெண்ட் சொல்லிட்டு இருக்க. அது அந்த மாதிரி ஏன்னா ஃபைனல்ஸ் நிறைய மீம் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ ரீசெண்டா. ரோஹித் சர்மா மொத்தமா இது வரைக்கும் ஐசிசி டோர்னமெண்ட்ல 3 மேட்ச் தான் தோத்துருக்காரு. ஆமா, ஆனா அந்த 3 மேட்ச் வந்து ஃபைனல்ஸ். ஃபைனல்ஸ் இல்ல, T20 செமிஸ் பாகிஸ்தான் 2022ல, அப்புறம் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ். ஆமா, அந்த மாதிரி இருக்கப்போ அவர் எந்த முக்கியமான மேட்ச் போய் தோத்துறாருன்றப்ப வந்து கொஞ்சம் மனசு வருத்தமா தான் இருக்கு. ஓகே, லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். யார் ஃபைனல்ஸ் போவான்னு நினைக்கிறேன்? எனக்கா ஆப்கானிஸ்தான், இந்தியா. ஆப்கானிஸ்தான், இந்தியா. ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா சொல்ல முடியலையே, ஏன்னா அவங்க செமிஃபைனல்ஸ் வந்தாலே ஏதாவது பண்ணிடுறாங்க. பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்கா வரணும்னு ஆசையா அவங்க இருக்கு. மேல நம்பிக்கை இருக்கு. செமிஃபைனல்ல இருந்து அப்படி போயிடுவாங்க. வீட்டுக்கே போயிடுவாங்க. பார்ப்போம்.